பசுமை தேசம் சேனல் வணங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்க ஐயாவோட இயற்கை பண்ணை தாங்க பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 14 ஏக்கருக்கும் தேவையான இயற்கை உரங்கள் தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதெல்லாம் அவர் பண்ணையிலேயே அவர் எடுத்துக்கிறாருங்க. வாழை பண்றாரு, வாழை எடுத்துக்கிறாரு, கரும்பு பண்றாரு, கரும்பு எடுத்துக்கிறாரு. அப்புறமா அவர் பண்ணையை சுற்றி நிறைய இலைத்தைகள்லாம் இருக்கு. அது ஆடு தொட இலை அந்த மாதிரி இலைகள்லாம் உரங்களுக்காக அவர் எடுத்துக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காரு, அவர் பண்ணையில இருக்கிற பயிர்களில் பூக்கள் காய்கள் அதிக காய்க்கின்றத தேமூர் கரைசலுங்க. அது என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா, அவர் வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்காங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 1008 பால் குடம் எடுத்திருக்காரு. அந்த 1008 பால் குடத்தை அபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் கீழே வீணா தான் போகும்ல. அதனால இவரே என்ன பண்ணாரு, ஒரு வண்டி எடுத்துமே அந்த கேட்டு அந்த 1008 பால் அபிஷேகம் பண்ணி கீழே வருதுல, அதை அவர் பிடிச்சிட்டுருக்காருங்க. பிடிச்சிட்டு அதே இடத்துல ஒரு பணியில வச்சு தேமூர் கரைசல் தயாரிக்காருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடவுள் சக்தியா என்னன்னு தெரியல, அந்த பால் வந்தது என்னோட பனையில நிறைய பூக்கள் காய்கள் அதிகமா காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அவர் என்னென்ன இயற்கை வச்சிருக்காரு, அதை எப்படி தெளிக்கிறாரு, என்னென்ன பயன்பெற்றாரு அப்படின்னு பல தகவல் அவர் வாயாலே சொல்ல போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. நீங்க உங்க பண்ணைக்கு தேவையான இயற்கை உரங்கள் நீங்களே தயார் பண்ணீங்க அப்படின்னீங்க. என்னென்ன உரங்கள் இப்போ உங்ககிட்ட இருக்குங்க? எங்க கிட்ட ஜீவாமா தான் ஒன்று சாருங்க. தேம கரைசல் இருக்கு, மீன் அமிலம் பெஸ்டா இருக்கு. இது 7 வகை புண்ணாக்கு, இந்த பூச்சி வெரைட்டி இப்ப இருக்குது. இப்போ ஒவ்வொரு உரங்களா அது எப்படி தயாரிக்கணும்னு பாத்துலாங்களா? அப்படியே முள்ளு வச்சு போதும், அப்படியே வச்சு போதும் ஐயா. என்ன சார் முதல்ல பாக்குற என்ன உரங்க? இது பூச்சி வெரைட்டி சார். இது என்னென்ன எப்படி தயாரிக்கிறீங்க இந்த பூச்சி வெரைட்டி? இது 10 தழை சாருங்க. என்னென்ன தழைங்க இது? ஆடு தின பல ஆடு மொத்தத்துக்கு ஆடு தின தழை, வேம்பு, ஆடாதோட, எருக்க, அத்தி, இது பொங்க, இந்த இன்னொரு குரங்கு பழம் ஒன்று செடிக்கு சார். அந்த சில செடி அந்த குரங்கு செடின்னு ஒன்று இருக்குது சாருங்க. ஒரு மலைவேம்பு, பப்பாளி, அரளி எத்தனை தெரியுங்களா? ஒரு 2-3 மரங்களா எத்தனை அரளி. இப்போ வெளியே தரணும், அதில் ஒரு 5 கிலோ 10 நான் அவ்வாறே கட்டுக்கட்டாக இல்லை சார். நான் கட்டுக்கட்டாக பெருசாக கட்டி போட்டு ஒரு 500 லிட்டர் போட்டு சரி போய் போகலாம். அப்போ போடுறதில்ல. அந்தந்த தழை சில சேகரித்து வச்சுருக்கேன். பால் உள்ள தழை நுச்சி இருக்குங்களா, அதில் 5% சேர்த்தான்னு வரும். நீ சேர்க்க அதுக்கு மதிப்பு கூட்டுறது அதிகம். இந்த தண்ணி தான் சார் இருக்குது. இதெல்லாம் கையால் எடுக்க ஒன்றாகாது. ஆனால் அந்த 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 இதுக்கு பயிருக்கு பாதுகாப்பு, மாடுக்கும் இதுக்கும் தப்பு கிடையாது, மனுஷனுக்கும் மேலே பட்டா ஒன்றாகாது. எல்லாம் அனைத்தும் எந்த பூச்சியும் கிடையாது சார். நான் தெளிக்கணும், அவன் நீ என்னை சாப்பிடக்கூடாது, என்னை சாப்பிடக்கூடாது. பழம் தெரியாத நெல் எடுத்துக்கிறோம். நீ நெல்லை பார்க்க போட்டீங்க. இது இயற்கை அதான் சொன்னால் எல்லா பூச்சியும் நம்ம எல்லாமே வந்துடும் சார். எல்லாம் அந்த அந்த பூச்சி புழுவின்னு ஒரு கூட்டம் வந்துடும். முதல்ல பார்த்தீங்கன்னா நெல் மேலே பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னார், ஒரு நெல்லை பார்த்தா அந்த காலையில் பனியில் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவார். அங்கங்கே சிலந்தி வலை கட்டுறது சார். அப்படியே ரைண்டாக அந்த சிலந்தி வலையாக கட்டிருக்கும். அதில் நைட்டில் அந்த அசும்பு வருது பாருங்கள், கரெக்டாக அந்த அசும்பு சாப்பிட்ரும். அந்த வலை அப்படியே இருக்கும். மேலே கொசு வலை எப்படி நம்ம கொசு வலை போத்திக்கிறோமோ அதே போல் அந்த கொசு வலை மாதிரி அந்த சிலந்தி. இயற்கையாக செய்கிறீங்கன்னா உங்கள் கொல்லியில் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க என்கிட்ட. இங்கே பார்த்தாங்க, கொய்யா பார்த்தாங்க. இந்த வழியில் போகக்குள்ளே அந்த சிலந்தி கூட நிறையா இருந்து பாருங்கள். இது தேவையில்லை, கரெக்டாக எல்லாம் வராது. சிலந்தியெல்லாம் நெல்லுக்கு வராது. சிலந்தி வந்ததுன்னா அசும்பு வராது. அதுக்கு மேலே புழு ஏதாவது பூச்சி எரட்டி பூச்சி வந்துன்னா பறவைப்பட்ச அந்த குருவிலாம் கரெக்டாக உள்ளே வந்துடும். நடம்பண்ண உள்ளே போய் எங்கே ஆரஞ்சு சாப்பிட்றேன் சார். அதெல்லாம் நீ மிலிட்ரியோட அவர் பெரிய மிலிட்ரி வர்றாரு. இயற்கையில் இயற்கையில் இருப்பாங்க அந்த மிலிட்ரி. லாபம் நைட்டில் பிடிக்கிறவள தான். இப்போ பாம்பெல்லாம் அடிக்க மாட்டேன் சாருங்க. பாம்பு சார பாம்புங்கன்னா அது எலி பயிரை கட் பண்ணுன்னா அது மாதிரி சாரே போகும். அதை பார்த்து நாங்கள் துன்ப மாட்டோம். அது வரணும், அது நடமாட்டோம். நைட்டில் ஒரு பெரிய இராணுவமாக உள்ள இருக்கிற மாதிரி எலி இங்கே போகுதுன்னா அந்த எலி சாப்பிட்டு தான் போடும். அவர் ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 அந்த சாரப்பாம்பு கறி வரும். அது போட்டு சாப்பிட்டு தான் கொடுப்பார். பாம்பு தேரை எல்லாம் வரணும். ஓகேங்களா? வாங்க இங்கே வறுத்துப்பாங்க. மூடு காய்ச்சிமா, மூடு அது மூடு உள்ளே போட்டு மூடு. இங்கே வரையா தந்து காட்டுறியா? அப்புறம் மூடிலாம் வாங்க, அவன் பையனில் வரட்டும் வாங்க. இது வாங்கலாம்.
இது என்ன உரங்க? மீன் சார் இது. இது எப்படி தயாரிக்கிறீங்க இது? இந்த காட்டுறாங்க கோலை போட இல்லையா? தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது. இது மீன் சார் இது. எப்படி தயாரிக்கிறீங்க? இது வந்து இது 100 கிலோ மீன் சார். இது மீன் கழிவு 100 கிலோ மீன் கழிவு குடல். அந்த கழிவு என்ன செய்கிறாங்களோ இந்த எறா தோல் வெறும் மீனுக்கு எந்த மீனாக இருந்தாலும் கெட்டு போன எந்த மீனாக தான் அவங்க எல்லாம் ஈஸியாக கிடைக்குது, இளமாக கிடைக்குது. இதில் 100 கிலோ மீன்னா 100 கிலோ நாட்டு சக்கரை போடுன்னு சொல்லுவாங்க. அந்த 100 கிலோ நாட்டு சக்கரெலாம் வாங்கி நம்ம காசு செலவு பண்ணணும். ஐயா சொன்னது காசு செலவு பண்ணக்கூடாது, கடையில் வாங்கக்கூடாது. நாட்டு சக்கரை தயார் பண்ணி அது நம்மளால் தயாரிக்க முடியாது. அதனால் உன் கரும்புல எடுத்து சாரா ஊற்றணும் அப்படின்னு சரிங்களா? கரும்பு சாறு அது வந்து இப்போ நம்ம இது வந்து இப்போ நான் ஒரு 150 கிலோ மீன் சார். இதை 150 கிலோ மீன்ஸ் இந்த கரும்பு சார். அப்போ 100 கிலோ மீன் சார் வாங்கினா கிடைக்கும், கம்மியாக வாங்கணுங்களா? அதுவும் வாங்க முடியாது. கரும்பு அடுத்து அது ஜூஸ் மிஷின் வாங்கிட்டு விட்டேன் சார் வீட்டுக்கு. அதான் காட்ட போகிறேன் வீட்டில். அந்த மிஷின் நம்ம அப்படியே டிப்பரில் ஒரு கிலோ கரும்புக்கு 600 மில்லி சாறு வருது சார். எனக்கு 1 கிலோ கரும்புக்கு 6 லிட்டருக்கு மேலே வருது. நம்ம வந்து ஒரு 1/2 டன் ஆனாவே, ஒரு 400 கிலோ ஆனாவே நம்ம 200 கிலோ சாறு வந்துடும். நம்ம வீட்டுக்கு சாப்பிடணும், நீங்கள் போய் சாப்பிடலாம், நிலத்துக்கும் ஊற்றலாம். நம்ம சொந்த கரும்பு தானே. கரும்பு ஒரு மாலை வெட்டி அனுப்பிச்சா 1 ரூபா தான் கிடைக்குது. செலவு தோலாம் பண்ண கரும்புக்கு ஒரு டன்னுக்குன்னா 1 ரூபா தான் சார் கிடைக்கும். இப்போ 10 டன்னு கரும்பு ஏற்றி நினச்சின்னா அதில் போய் 30,000னா 20,000 செலவு போடும், 10,000 தான் சார் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்ம 40 கிலோ 400 ரூபா தான். அப்போ 400 ரூபாய்க்கு போய் நம்ம 200 சாறு வாங்கினா வச்சுங்க, அவன் 50 ரூபா கொடுத்தாலும் 200 10,000 செலவாகும். 10,000 ரூபா கரும்பை நம்ம 500 ரூபாய் ஆடி ஆளுக்கு 1000 ரூபா செலவானும் ஊற்றி வரும். ஒன்றாச்சுங்களா? நம்ம வாழையில் வந்து வேஸ்ட் செய்ய வருதுங்க வாழை. இதை மூடு வாங்குவா. இதெல்லாம் வேணும் இல்லை சாருங்க. இது சாப்பிட்டாச்சுங்களா? கொஞ்சம் நான் ஆள் இல்லை, சில பொது வேலைக்கு போயிட்டேன் சாருங்க. இந்த வாழைப்பழம் போயிடுச்சு, அந்த உரலில் போடணும் சார். இடித்து அது ஒரு இந்த 500 சாருக்கு ஒரு தாரே போடலாம் சார். வாழை சார் போடலாம். பேரிச்சம்பழம் ஒரு 4 கிலோ போடலாம். மதிப்பு கூட்டுறது இன்னும் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, அயன் சத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இப்போ எப்படி நம்ம எப்படி பாதாம் அந்த சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ ஊக்கத்தை சாப்பிட்றோம், சாதமாக சாப்பிட்றோம், சைடு தொட்டுக்க மாதிரி. அப்படி அந்த பேரிச்சம்பழமும் இது வாழையும் போடும்போது மதிப்பு கூட்டுறது அதிகமாகும். மீனம் நீ சொல்லி என்னென்ன சத்து இருக்குங்களா? இப்போ வந்து வாழையில் பார்த்தீங்கன்னா ஒரு போரான் சத்து நல்லா சொல்கிறாங்க, மெக்னீஷியம். இப்போ வாழை சாப்பிடும்போது மாவு சத்தெல்லாம் இருக்குங்க. எல்லா சத்துமே கரும்புக்கு ஏறுது. நைட்ரஜன் இயற்கையாகவே அதில் இருக்குது. மீனில் கேட்டு பாருங்க, மீனை சாப்பிட்டா எவ்வளோ சத்து போட்டுறாங்களா? அனைத்தும் அந்த பயிருக்கு தேவைப்படும். எப்படி மனுஷனுக்கு தேவைப்படுதோ பயிருக்கு எல்லாமே தேவைப்படுதுன்றார். நீ பயிரால் நீ இப்போ கீரை 4 வகை கீரை சாப்பிடுன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி அந்த தாவரமும் மண்ணால் எடுத்துக்குது, நீ தழையால் சாப்பிடுது. அப்போ ஆள் திடகாத்தமாக இருக்கும், உனக்கு வீக்காக இருக்காது, கேட்கறத கொடுக்கும். இதுதான் நீ கொடுக்கும்போது அந்த தேமக்காய் சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து ஒரு பூக்குத்தன்மை, அது சில ஒரு 5 ஐட்டம் இருக்குன்னு சொல்கிறார். புரியுங்களா? அது லிஸ்ட்டில் புக்கெலாம் வாங்கி வச்சுருக்கேன் சார். அதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது பால், இது அவாரியான பால் மம்பால் தேவையில்லை சாருங்க. அந்த கோயில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வீணாக திருவிட விடுறாங்க. நான் அப்படியே டிப்பர் எட்டும்போது அப்படி டேரெக்டாக எடுத்து ஊற்றி எடுத்து. இது வந்து அவங்க கீழே விடுறாங்க, நம்ம எடுத்து ஐயா சாமி எடுத்துன்னு போக பண்ணுறாங்கல்ல. யார் நீ வந்து எடுத்துன்னு போகிறதா, நான் என்ன எடுத்துன்னு போ அப்படின்னாங்க. நீ ஊற்றும் போது டைம் சொல்லு. 1000 பேர் சார் பால் கூட எடுத்து போகிறாங்க. 1000 லிட்டரு 2000 லிட்டர் சொல்லணும். ஒரு 2 லிட்டர் ஒரு பால் குடம் கிடையாது. அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் வச்சுக்கோங்க, சின்ன குடம் 1.5 லிட்டர். அப்போ வந்து 1000 லிட்டர் பாலை வீணு தெருவில் விடுறதுனா எதுக்கு உற்பத்தி பண்ணதுன்னா அது வீணாக பட்டுங்க. இதாச்சுங்களா ஒரு டாருங்களா? இன்னும் என் நண்பர் ஒருத்தர், நான் நீ உனக்கு எவ்வளோ எடுத்துன்னு போ. கோயில் முருகர் கோயில இந்த தைப்பூசம் எடுத்துட்டு வந்தோம். அப்போ பார்த்தோம், ஓஹோ என்ன நான் எட்டுன்னு போறது கும்பிட்றாங்க. யாரு இந்த பால் பரவாயில்ல நல்லா இருக்கா, இது எங்கே எட்டுன்னு போற, நீ கோயிலோட செல்ல நான் தரேன், நம்ம எடுத்துட்டு வரோம், அந்த தெய்வத்தை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பாடு செலவோ இருந்தாலும் எங்க தரம்பா செய்யுங்கப்பா அப்படின்னும் போது அதை வந்து நம்ம பலன் அடையிறோம். பால்
தேமோ கரைச்சல்னு பேர் அது. இது 4மே இது 4மே தான். தேமோ கரைசல். அந்த பால் அவ்வாறே கடிச்சிடுது. நம்ம அம்மா தேவையில்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒரு 300 லிட்டர் போதும் சார் இருக்கு. எதுக்கு இவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் பால் அந்த அவசியம் ஊத்தாங்க வீணா போகுது. இது கெட்டு போகாது தேமோ? இது கெட்டு போகாது. எத்தனை வருஷம் இருக்கு? இது ஒரு 4-6 மாசம் வச்சுக்கலாம் சார். இல்லைன்னா நம்ம நேரத்தில் விட்டுற வேண்டியதுதான். ஒன்றும் ஆகாது. ஒரு 10 லிட்டர் விட்டு தண்ணியில் கரைச்சி விட்டுற வேண்டாம். இல்லை ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான். இது அடிச்சா என்ன பலன் கிடைக்குதுங்க? அதாங்க ஒரு பால் சாட்டை என்ன மனுஷன் என்ன சத்து இருக்கோ கால்சியம் கிடைக்கும். கால்சியம். அப்புறம் ஏன்னா நீ தெரியலீங்களா அதில் கால்சியம் டேட்டா ஒன்று தான் தெரியும். ஆனால் 9 சத்து இருக்கு சார். இல்லை ஒன்றே வீசி ஒன்று தான் சளி மனுஷனுக்கு தயிர் போட்டால் எனக்கு தும்பல் சளி பிடிக்கும்னா ஒன்று மிச்சதெல்லாம் நன்மை தான். நெய் போட்டுக்கிறோமா அது நான் சொன்ன ஆண்டை எங்கே கேட்டேன்னா பாலாவும் தயிர் ஆண்டா பால் இருக்குது தயிர் இருக்குது வெண்ணெய் இருக்குது எப்படி இருக்குது ஒரு பால் அவ்வளோ இருக்குது. ஒரு பால் சாப்பிட்டு நைட்டு பால் சாப்பிட்டா அவ்வளோ. இது எப்படி தயாரிக்கிறீங்க? என்னென்ன இருக்குதுல? பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். சரிங்க. பால் ஊற்றிடுறோம் தயிர் ஊற்றிடுறோம். தயிர் ஊற்றினா பால் தயிர் ஆகி போகுதுங்களா? எவ்வளோ தயிர் வேணும் இதுக்கு? அது 1 லிட்டரு. 200 லிட்டருக்கு 500 லிட்டர் சார் மொத்தம். 500 லிட்டரு. 500 லிட்டர் பாலும் போகாதீங்க. 500 லிட்டர் ஏன்னா என்ன மாதிரி அந்த போகாதீங்க. எனக்கு ஒரு 10 லிட்டர் பால்னு வச்சுக்கலாம். 10 லிட்டர் அடிக்கணும். 1 சிட்டம் மாடுக்கணும். அந்த அப்பமா என்கிட்ட கலந்துக்கலாம். எனக்கு பிரியா கட்சி 8 வந்துட்டேன். இது நிலத்தை விட போகிறேன். நல்ல பலன் தருது. எல்லாம் செம பலனா பூமி கேட்டால் சொல்லும் சார். நான் என்ன சார் கெட்டு போகல. இப்போ ஒரு இடம் அழிக்கிறேன் சார். அந்த உரத்தை அழிச்சா நான் கட்டை விட்டா அழிஞ்சிடும். நில விட்டா நல்லா இருக்கும். அது சொல்லாது. மண்ணு சொல்லாது. காற்று ஆண்டம் என்ன சொல்லுவான் நம்மளை நல்லா செஞ்சா இல்லை நான் வரேன் எப்படி சொல்கிறேன் எப்படின்னா சொன்னான் சார். அதுதான் பூமி. மூணும் நம்ம இது மூணையும் அழிக்காத வாழ்ந்தா நல்லா வாழலாம். சரி சார். இது இப்போ சொல்லுங்க. அதை இப்போ மீன் பார்த்தீங்க ஜீவம் பார்த்தீங்க. இது ஜீவம் தான் வாங்கலாம். வண்டி பாருங்க. வண்டி திருப்பா. இது அந்த மீனை அடிச்சோம் பாருங்க. நம்ம மீனை கலந்து அடிச்சிடும். அது என்ன ஸ்ப்ரே பண்ணணும். இதை பாருங்க. இது ஜீவமா சார். இது இப்போ 200 லிட்டருக்கு 10 கிலோ கோமியம் 10 கிலோ சாணம் சொல்லுவாங்க. இப்போ 500 லிட்டர் சார். இது 500 லிட்டர் 40 கிலோ சாணம் 40 கிலோ கோமியம் 4 வகை 4 கிலோ பயிர் வகை மாவு. பயிர் வகை மாவுனா உளுந்த மாவு தட்டைப்பயிறு மல்லட்டைப்பயிறு புண்ணாக்கு அந்த பயிரை வச்சு அந்த மாவை இதில் கலக்கணும் சார். இப்போ 4 8 கிலோ நாட்டு சக்கரை ஊற்றணும். நான் நாட்டு சக்கரை ஊற்றினா கரும்பு அடி ஜூஸாக ஊற்றிடுவேன். அது நுண்ணு இருக்குது சார். இல்லை அது சாப்பாடு வேணும் கண்டிப்பாங்க. அது அந்த சாப்பாட்டுக்கு அந்த ஸ்வீட்டு அப்படி இல்லை என்கிட்ட இது வாங்கணும் பாருங்க. இந்த வாழைப்பழங்கள்ல வாழைப்பழம் போடலாம் பப்பாளி போடலாம் கொய்யா போடலாம். இது என்னமே நம்மகிட்ட இருக்கு. நம்ம எல்லாம் வச்சிருக்கீங்க. வச்சுக்கிறோம். அது இடித்து இது 4 கிலோ நாட்டு சக்கரை வச்சுங்க. நான் இப்போ 8 கிலோ போடணுங்க. இல்லை 48 நான் 500 நாட்டு சக்கரை போடணும். அதையும் வாங்கக்கூடாது. உங்கள்கிட்ட வாழை இருக்குதா அழிஞ்சு போச்சா இடித்து போடு போதும். பப்பாளி இங்கே ஒரு மரம் வச்சுருக்கிற குருவி போய் சாப்பிட்டு அந்த பப்பாளி இருக்கும் 10 வருடம் தக்காளி பழம் போடலாம். கொய்யாப்பழம் வேணா போய் கீழே கொட்டாத இடித்து கொய்யாப்பழத்தை போட்டுக்கோ. உனக்கு என்ன கொடுத்தோ அந்த தாவரம் எதிர்பார்க்கும். அதுவும் சாப்பிட எதிர்பார்க்கும். அதுதான் விளையுது. அப்படி நீ பூமியால் குடிச்சின்னா பூமி சாப்பிட்டு உனக்கு கொடுக்கும். மேலே அப்படியே யூஸ் பண்ணிக்கும். இது மேலேயும் அடிக்கலாம் சார். இல்லை பயிர் அனைத்து சத்துக்கு நீ என்ன நினைக்கிறேன் அந்த சத்து ஃபுல்லாக கொடுக்கு சார். பயிர் வரணும். இப்போ யூரியா பொட்டாஷு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி அனைத்து சத்தும் இது இருக்குது. பூச்சி வெரைட்டி. பூச்சி வெரைட்டி. இதெல்லாம் பயிருக்கு அதிகமாக பயிருக்கு பிரச்சனை வருமா? பயிருக்கு பிரச்சனை வரணும். அளவாக கொடுக்கணும். எந்த பயிரும் இப்போ சன்னமான இலைன்னா இது வந்துருங்க. இந்த பில்லு நைஸாக இருக்குது. இது குறி இப்போ பாருங்க. இது எல்லாமே இது வேலைக்காரன் பேர் சார். இது மாதம் பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி இந்த நைஸான இலைக்கும் மொரட்டை இலை இது தென்னைலாம் மொரட்டை இலை அது கூட கொடுக்கலாம். ஒரு 3 லிட்டர் 200 லிட்டர் தண்ணிக்கு 3 லிட்டர் கொடுக்கலாம். இந்த கீரையாக இருந்தால் ஒரு 5 ml குறைச்சி கொடுக்க சொல்கிறார். தீச்சிடும். அதில் ஒன்றுமே விஷயம் நினச்ச விடாது. அது அமிலன்றது மீன் அமிலன்றது ஒரு கந்தகம் மாதிரி இருக்குது. அப்படி சொல்லி தலை தொங்க விட்டுரும் பாருங்க. கரும்பு தாங்கிக்கும். அதே நெல் பயிர் இருந்தால் கம்மியாக அடிக்கணும். நெல் பயிர் வயசாக கூட அடிக்கலாம். இதுவும் ஒரு அளவு. இதில் அளவு இருக்கு. பூமியில் எவ்வளோ விடலாம். மேலே தெளிக்கும் போது அளவு இருக்கு. பூமி அதை பார்த்தா சமைச்சிக்கும். அது எடுத்து மண்ணை விட்டுடும். அது மீறி ஏற முடியாது. வேறு என்ன எடுத்துக்கமோ அதான் எடுத்து நீ ஒரு இப்போ ஒரு மூட்டை யூரியா என்ன பண்ணலாம் அதிகமாக யூரியா போடும் சார்.
அது என்ன எடுத்துக்கலாம், எடுக்க தான் எடுத்துக்கும், மீதி எடுத்துன்னா கெட்டுடும், மண்ணுக்கு தான் போகும். மண்ணுக்கு தான் போகும். இதனால ஒரு அளவு பயனில்ல. இங்கே வாயன் இதெல்லாம் மூடா. சரிங்க, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்கள பா சொன்னீங்க. இங்கே வாயன். சரி சார். பல உரங்களை காமிச்சு அதை நானே பண்ணையில தயாரிச்சேன். இல்லை பண்ணையில் நீ வந்து அதான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா நம்ம செலவு பண்ணி பண்ணலாம் சாருங்க. நான் ஒன்று வந்துட்டேன். இப்போ இந்த இடம் தங்குறதுலாம் ஆடு வைக்கும், இன்னும் சில செய்யணும் சாருங்க. ஆட்டோமேட்டிக்காக போகணும். இது மாதிரி இப்போ சின்ன செய்கிறாங்கல்ல, இப்போ இன்னொன்று செய்யலாம். இந்த போட்டு பார்த்தீங்களா, இந்த பைப்பை நான் வீட்டில் கிணத்து செஞ்சுக்கிறேன் சார். அங்கே வந்து பார்த்தீங்களா, இந்த பைப்பை எடுத்துன்னு போய் அந்த கிணத்துல விட்டா போகும் சாருங்க. அந்த தண்ணி எங்கே போகுதோ எல்லாம் சத்தாப்படும் அப்படின்னு இப்போ வீட்டில் தயார் பண்ணிக்கிறேன் வீட்டில். இதுவே வந்து அந்த மோட்டர் கொட்டாய்கிட்ட பெருசாக தொட்டி போட்டு ஃபில்லர் போட்டு எழுதி ஸ்லாப் போட்டு தட்டி போட்டால் கட்டுக்கட்டாக போடலாம். நறுக்கி போடுறீங்கல்ல, இப்போ நறுக்கி தழைய போடுறோம், சாணம் காய்ச்சி வரேன் உள்ளே அப்படியே கொட்டி காலை கலக்கிடலாம். அப்படியே சாணி அப்படியே தண்ணி விட்டுடலாம். எப்படி ஓவர் டேங்க் நம்ம டேங்கில் யார் நம்ம 10 வீட்டுக்கு சப்ளை பண்ண டேங்க் எங்கே ஒன்று வைக்கிறோம், அதே மாதிரி ஹைட்டு தூக்கிட்டு நிலத்துக்கு மேலே ஒரு முடி தூக்கிட்டிங்கன்னா மோட்டார் எரிக்கும் போதே தண்ணி கொண்டு போய் அதில் ஓவர் விட்டுற சாருங்க. இந்த அளவுக்கு இதே மாதிரி ஒரு ஓவர் பிளே வச்சு இது உள்ளே போகும். இது பாருங்க உள்ளே விட்டுறோமா, இது என்ன பண்ண நுண்ணு கிளப்பினர் ஊதுச்சுன்னா நுண்ணு எழுப்பினர் எந்த போடான்னு கழிப்போம். அது மேலால் வந்து ஓவர் பிளே வந்து நேராக போர்டு போயிடும். அந்த போர்டுக்கு போயிட்டுனா அந்த மோட்டர் கிளப்புனா மோட்டர் கிளப்பும்போது அந்த எடுக்கும்போது அந்த அப்படியே முட்டால் ஏற்றிக்கும். நீர் மோட்டர் எங்கே போகுதுங்க, நீர் மோட்டருக்குன்னா மோட்டாருக்கு அந்த மேலே இருக்கும். மோட்டார் ஒரு 20 அடி தண்ணியில் விட்டுருப்போம், அந்த தண்ணியில் விழும். அந்த தண்ணி கிளப்பும்போது இந்த தண்ணி அப்படியே சேர்த்து ப்ரெஷர் பண்ணி ஏற்றிட்டா அது கீழே விடாது. நம்ம வடிகட்டி தான் விட்றேன். அது எங்கே இறக்கிதோ அந்த தண்ணி போய் பாயும். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த தண்ணி ஒன்று வாய்க்கால் இறக்கி உரம் சாருங்க. இதை இப்போ ஒரு முறையில் வீட்டில் செஞ்சு பார்த்துக்கிறேன். அது எப்படி ஒரு மோட்டார் ரெடி பண்ணிட்டோம்னா எல்லா மோட்டரும் தண்ணி போடும். பைப் லைன் போட்டோம். இப்போ இங்கே இறக்கிறோம், ஒரு 3-4 மீட்டர் அங்கே இறக்குது. அங்கே ஒன்று அந்த பைப்பை இது அங்கே தேவையில்லை, அங்கேயே ஓடலாம். அப்படியே வெட்டின்னு போய் கட்டின்னு போய் அப்படியே தொட்டியில் போடலாம். வீட்டில் பண்ணி வச்சு பாருங்க. வீட்டில் அதை பார்க்கலாம். சரி சார், சரி சார். எவ்வளோ உங்களால் எடுத்து சில தயவுசெய்து எடுத்து இது கண்டினியூ பண்ணிங்கன்னா 110 வேலை தேடுவோம் சார். அப்புறம் 100 1000 ஆகும். ஆனால் வந்து தான் தேரணும். எவனும் பிரான்ஸாக சொல்கிறேன், எவனும் இதில் இந்த ரசாயனத்தை வாழவே முடியாது, உயிர் வாழ முடியாது. அது நம்மளுடைய சட்டம், வாழ முடியும். மண்ணையும் கெடுத்து நீயும் கெட்டு கடைசியில் பயிரை விட்டுட்டேன், அண்ணியனுக்கு வெளியே தான் வாங்கி தரணும். இது எப்படி நம்மளை இளநீர் இப்போ இங்கேருந்து இளநீர் சார், நான் வெளிநாடு போயிருக்கும்போது இங்கேருந்து இளநீரை அவன் சீவகுணம் இல்லை சார், அது பொத்தளம் போடல, அப்படியே எட்டு போய் கேரி பண்ணி அவன் தான் பொத்தல் போட்டு சாப்பிட்றான். இது இயற்கையாக விளைஞ்சது, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கெமிக்கலு, இதை அவங்ககிட்ட கொடுத்துரு, அதை அவங்ககிட்ட தான் வாங்கிடு சொல்ல போதிங்களா. அவங்களாம் வந்து புத்திசாலியாக இருக்கிறாங்க. நம்மள தான் வந்து அந்த ஏதாவது அது சாப்பிட்டு வீணாக போகிறோன்றதான் உள்ளபடி. பனைமரம் காய்க்குதா, அதாவது மருந்து இருக்குதா, தென்னை மரம் காய் இருப்பாக்குதா, இதெல்லாம் இருப்பான்னு நீ இயற்கையாக கொடு. நீ புளியா மரங்கள்லாம் எல்லாம் இயற்கை எவ்வளோ கொடுத்துன்னு வருது. ஒரு மரம் காட்டில் விளைய சார், அந்த பழம் எப்படி சாப்பிடுவோம், காட்டில் வேறு மாதிரி சாப்பிட்டு பாருப்போம். நீயா போய் கெடுத்தாதான் உண்டு, அதில் உண்டு, கெடுக்காத வந்து தானாக வரும். நல்லது சார், நல்லது, நன்றி சார்.